வணக்கம். காலம் கடந்தாலும் கெட்டு போகாத ஒரு பிரசாதம். அதோட ரகசியம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, நாம பழனி பஞ்சாமிர்தத்தை பத்தி தான் பேச போறோம். அதோட மர்மம் என்ன? வாங்க, இந்த சுவாரஸ்யமான தேடலை இப்பவே ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்களேன், நாம வாங்குற சாதாரண வாழைப்பழம் ஒரே நாள்ல கருத்து போயிடும். ஆனா பஞ்சாமிர்தம் மட்டும் எப்படி மாசக்கணக்கா ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்காம அப்படியே இருக்கு? வாங்க, இதுக்கான பதில்களை தான் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் ரகசியத்துக்குள்ள போலாம். சொல்லப்போனா இதுதான் இந்த பஞ்சாமிர்தத்தோட செய்முறையில இருக்கிற அடித்தளமே. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான். பஞ்சாமிர்தம் இவ்ளோ நாள் கெட்டுப் போகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அதை செய்யும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க மாட்டாங்க. எந்த ஒரு பாக்டீரியாவும் வளரணும்னா அதுக்கு ஈரப்பதம் தேவை. இங்க அது இல்லாததால பஞ்சாமிர்தம் ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சீக்ரெட். இப்ப பாருங்க, விஷயம் வெறும் தண்ணி சேர்க்காதது மட்டும் இல்ல. இதுல பயன்படுத்துறாங்கல்ல அந்த விருப்பாச்சி மலை வாழைப்பழம், அதுலயே இயற்கையா தண்ணி சத்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனாலதான் மத்த வாழைப்பழத்தை விட்டுட்டு குறிப்பா இந்த பழத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிம்பிள் லாஜிக் தாங்க. குறைந்த ஈரப்பதம், அதிக ஆயுள். ஓகே, அடுத்த ரகசியத்துக்கு போவோமா? இதுல சேர்க்கிற மத்த பொருட்கள்லாம் எப்படி ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு டீம் மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த செய்முறையில 3 முக்கியமான பாதுகாவலர்கள் இருக்காங்க. முதல்ல தேன், இது எந்த கிருமியும் உள்ள வராதபடி தடுத்துடும். 2வது நெய், இது ஒரு கவச மாதிரி செயல்படும். 3வதா கல்கண்டு, இது ஒரு பாதுகாப்பு கோட்டிங் மாதிரி கொடுத்துடும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ விஷயம் என்னன்னா, இது ஏதோ நம்பிக்கை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பக்காவான சயின்ஸே இருக்கு. தேன் ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி வேலை செய்யுது. நெய்யே பஞ்சாமிர்தம் காத்தோட சேர்ந்து கெட்டு போகாம தடுக்குது. அப்புறம் இந்த கல்கண்டுல இருக்கிற அதிகமான சர்க்கரையில எந்த ஒரு பாக்டீரியாவாலையும் வாழவே முடியாது. இது ஒரு அற்புதமான நேச்சுரல் கெமிஸ்ட்ரி இல்லையா? இப்போ நாம அறிவியலை தாண்டி இந்த பிரசாதத்தோட ஆன்மீக பக்கத்துக்குள்ள நுழையலாம். தலைமுறையா கடந்தப்பட்டு வர்ற ஒரு நம்பிக்கை இதுக்கு இன்னும் ஒரு தனித்துவமான மர்மத்தை கொடுக்குது. பழனியில இருக்கிற முருகன் சிலை போகருங்கிற ஒரு மகா சித்ரால செய்யப்பட்டதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் 9 விதமான விஷயங்களை மருந்தா மாத்தி நவபாஷானம்னு சொல்லப்படுற ஒரு அபூர்வ பொருளால செய்யப்பட்ட சிலை அது. அந்த சிலை மேல அபிஷேகம் செய்யற பஞ்சாமிர்தம் அந்த நவபாஷானத்தோட மருத்துவ குணங்களை அப்படியே தனக்குள்ள எடுத்துக்குதுன்னு மக்கள் ஆழமா நம்புறாங்க. இது அறிவியலையும் தாண்டிய ஒரு நம்பிக்கை. சரி, இந்த பழங்கால ஞானத்தையும் நம்பிக்கையும் இப்போ இருக்கிற நவீன அறிவியல் எப்படி பாக்குது? இதுக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போலாம் பக்தர்களுக்கு கொடுக்கிற பஞ்சாமிர்தம் இன்னும் அதிக நாள் கெடாம இருக்கணும்னு பாஸ்டுரைசேஷன் அப்படிங்கிற ஒரு நவீன அறிவியல் முறையையும் பயன்படுத்துறாங்க. இது நம்ம பாரம்பரியத்தோட புதிய தொழில்நுட்பம் சேர்றதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். அது மட்டும் இல்லைங்க, பழனி பஞ்சாமிர்தத்தோட இந்த தனித்துவமான சுவைக்கும் தரத்துக்கும் இப்போ அதிகாரப்பூர்வமா புவிசார் குறியீடு, அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், ஜிஐ டேகும் கொடுத்திருக்காங்க. இது நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு கிடைச்ச ஒரு உலகளாவிய மரியாதைன்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த எல்லா ரகசியங்களையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். முதல்ல தண்ணியே இல்லாத செய்முறை. 2வது அதுக்குனே இருக்கிற விருப்பாச்சி வாழைப்பழம். 3வது தேன், நெய், கல்கண்டுன்னு ஒரு பவர்ஃபுல் கூட்டணி. இதோட சேர்த்து நவீன பாஸ்டுரைசேஷன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அந்த ஆழமான ஆன்மீக நம்பிக்கை. இதெல்லாம் சேர்ந்தது தாங்க பழனி பஞ்சாமிர்தத்தோட அற்புதம். இந்த எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. எந்த விதமான நவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்துல இவ்வளவு நுட்பமான ஒரு அறிவியலை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட அந்த ஞானத்தை நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.